இது தொடர்பான தீர்மானத்தை செயற்குழு இன்று எடுத்தது. நாளை காலை 8 மணிக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளையும் இணைத்து தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும். சிறுவர் வைத்தியசாலைகள், மகப்பேற்று வைத்தியசாலைகள், புற்றுநோய் வைத்தியசாலைகள், சிறுநீரக நோய் தொடர்பான வைத்தியசாலைகள், இராணுவ வைத்தியசாலைகள், மனநல வைத்திய நிறுவனங்களில் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படாது. ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளும் உள்ளடக்கிய வகையில் இலங்கையில் உள்ள அனைத்து வைத்தியர்களும் நாளை காலை 8 மணிக்கு இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எவ்வளவு காலம் தொடரும் என்பது தொடர்பான விடயங்கள் நாளை பிற்பகல் இடம்பெறும் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். விசேடமாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். 199% விசேட வைத்திய நிபுணர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்கவில்லை. இதற்கு முன்னர் பணி பகிஷ்கரிப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தன. எனினும் தற்போது அந்த நிலைமை மாற்றப்பட்டுள்ளது. விசேடமாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். உரிய முறையிலேயே நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதனை விளங்கிக் கொள்ளும் என நான் நினைக்கின்றேன். வைத்தியர்களைப் போன்றே ஏனைய அரச ஊழியர்களும் பணியாற்றுகின்றனர். அவர்களை மாத்திரம் விசேடமாக கவனிக்க முடியாது. கடும் போக்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். எனினும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு நாம் பின்னிற்கவில்லை. பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தயாராகியுள்ளோம். அவர்கள் கடுமையான நிலைப்பாட்டில் இருப்பதால் பணி பகிஷ்கரிப்புக்கும் அப்பால் சென்று சிறந்த சுகாதார சேவையை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது.